friends, welcome to Sapthavin settaigal. இது வரைக்கும் என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பனா தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு வரும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹோட்டல் ஸ்டைல்ல எப்படி முட்டைக்கோஸ் பொரியல் செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கட் பண்ணி வச்சிருந்த முட்டைக்கோஸ், 10 நிமிஷம் ஊற வச்சிருந்த பாசிப்பருப்பு, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி, இதெல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு இதில் இந்த பாத்திரத்தில் மாற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு கிண்டிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடியை போட்டு மூடி வச்சுட்டு இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். முட்டைக்கோஸ் பொரியல் செய்ய தாளிக்க தேவையான பொருள் என்னென்னு வாங்க பார்க்கலாம். எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், மிளகா 3 மிளகா, திருவிய தேங்காய். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வடசட்டியை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் எண்ணெயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, இதில் நம்ம கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு பொரியுது, இதில் நம்ம உளுந்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உளுந்தம்பருப்பு சவந்துருச்சு, அடுத்து நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை. இப்போ வெங்காயம் பச்சை மிளகாலாம் வணங்கிடுச்சு. இப்போ வேக வச்சு தண்ணியை வடிகட்டினா முட்டைக்கோஸை அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கிண்டி விட்டுறலாம். இப்போ இதெல்லாத்தையும் நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். தேங்காவை ஆட் பண்ணி நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. ஹோட்டல் ஸ்டைலில் முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி. கண்டிப்பாக இந்த இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.